வலியுறுத்த வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னு சொன்னா இது வலியுறுத்தி கொண்டிருப்பவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அதுக்கு மேல நீங்க யார் தேவைப்படுது? யாருடைய முட்டு கொடுத்து தள்ளக்கூடிய வேலைகள்லாம் தேவை கிடையாது. இந்த தமிழ் மண்ணுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறாரு. இந்த தமிழனை இன்னும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறாரு. இந்த தமிழை உலகம் முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறாரு. இதுக்கு மேல வேற யார் தேவை? யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை? அதுக்கு சரியான ஒரு ஆளாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை போட்டுக்கிறாங்க. எல்லாம் சரியா நடக்கும். நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சோதரர் எம்.ஆர். முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாக்குகளை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களிலும் இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள் வருகை தந்து பணிபுரிய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற முயற்சியோடு கூட களைப்பறியா பணியை என்னுடைய சகோதரர்கள் துவக்கி இருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை ஒத்துக்கொள்ளட்டும். தன்னுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது 1999, 2000, 2001 இந்த காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருந்தாங்க. அன்னைக்கு அவர் அடிமையாக இருந்தாரா? அவருடைய அமைச்சரவை அடிமையாக இருந்ததா? ஒத்துக்கொள்ளட்டும். நாங்கள் அடிமையாகத்தான் இருந்தோம், நாங்கள் அடிமைகள். ஒத்துக்கட்டும். எந்த அடிப்படையில் இதை சொல்றாரு? சொல்லட்டும், பகிரங்கமா சொல்லட்டும். நாங்கள் அடிமையாக இருந்தோம், அடிமை சாசனம் எழுதி வைத்திருந்தோம் சொல்லட்டும். அவங்க அடிமையா இருக்க மாட்டாங்களா? இன்னொரு கூட்டணி கட்சி அடிமையாகத்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஓட்டு பெறுவதற்காக, அந்த ஓட்டு பிச்சைன்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஓட்டு பெறுவதற்காக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் போகக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்ப அவங்க ஒரு கூட்டணியில் இருந்தாங்களே, அந்த கூட்டணியில எந்த மாநிலமும் எந்த கூட்டணி கட்சியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த எந்த ஒரு கட்சியும், ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட தம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று சொல்லவில்லை. நீங்க சொன்னீங்களே, சுய அடிமையா அல்லது மற்றவங்களை அடிமைப்படுத்த முடியவில்லை, உங்களை ஈஸியா அடிமைப்படுத்திட்டாங்களா? சொந்த அனுபவம் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை பற்றி பேசக்கூடிய அளவு உங்களை தள்ளி விட்டுருக்குதா? அடிமை புத்தியா? சரியில்லாத விஷயம். உங்களுக்கு தன்மானம் இருக்குதுன்னு சொன்னா அந்த தன்மானத்தை உங்களுக்கு தந்தது பாரதிய ஜனதா கட்சி. 99, 2000, 2001 கௌரவமாக நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக அதுக்கு முன்னாடியும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, பின்னாடியும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. 98 இருந்திருக்காங்க, 2004 இருந்திருக்காங்க.